ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய எள்ளு தோட்டம் கிட்டத்தட்ட 1 மா அளவுக்கு இருக்குது. இதில் வந்து 1 கிலோ விதை வந்து எள்ளு விதை வந்து விதைச்சோம். கலக்கத்தான் கிடக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து நல்லா உயரமான செடி, நல்லா கருமையான செடியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செடிக்கு வந்து 50 to 60 காய் இருக்குது. அதே வந்து நார்மலான செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னா வந்து 31 to 40 காய்கள் வரைக்கும் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து மழை பெஞ்சிருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த விதை வந்து கன்று வந்து முளைச்சதுக்கு பிறகு மழை பெஞ்சிருந்துச்சுன்னா அதனுடைய செடியோட ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருந்திருக்கும். பட் அது வந்து மழை கிடையாது, அதனால் அப்படி இருக்குது. இன்னும் இது வந்து அறுவடை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதம் தேவைப்படும். 1 மாதம் கழித்து தான் வந்து அறுவடை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வந்து மானாவாரி பயிர் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து மழை வந்து வேண்டியதில்லை. அதே மட்டும் போர்க்கணிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து நமக்கு வந்து வேண்டியது கிடையாது. இந்த எள்ளு விதை வந்து முளைக்கிறதுக்கு லேசான ஈரப்பதம் இருந்தாலே போதும், எல்லா விதையுமே முளைச்சிரும். பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன வந்து எங்களுக்கு வந்த பிரச்சனை என்ன வந்து எள்ளு விதை விதைச்சத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி, சேவல், காகம், மைனா இதெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த புறா என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னால் விதைகளை வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கலக்கத்தான் இருக்குது. நிழல் வாடை உள்ள பக்கம் பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, பெரிய செடியாக இருக்குது, ஊக்கமாக இருக்குது. இதே வந்து இந்த வெயில் உள்ள பக்கம் பார்த்திங்கன்னா வந்து செடி வந்து சின்ன செடியாக தான் இருக்குது. பார்த்திங்களா, சின்ன செடியாக இருக்குது, இப்படி தான் இருக்குது. இதில் எப்படியும் ஒரு 20 காய்கள் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து வருஷத்துக்கு வந்து 2 தடவை வந்து அறுவடை பண்ணலாம். பட் நாங்கள் வந்து ஒரு தடவை தான் வந்து அறுவடை பண்ணுறோம். குறிப்பாக சொல்ல போனோம்னா நல்லெண்ணெய் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம். நார் சத்து வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து நல்லெண்ணெய்க்காக வச்சுருக்கிறோம், வீட்டு உபயோகத்திற்காக பறிச்சிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கனாவே வந்து இயற்கை உரம் தான், குப்பை தான் போட்டிருக்கிறோம். எந்த ஒரு ரசாயனமும் கிடையாது. நிழல் பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய இந்த எள்ளு செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊக்கமாக இருக்குது. வீட்டு உபயோகத்திற்காக செய்ய வேண்டியது தான் இது வந்து. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து வீட்டு உபயோகத்துக்கு பண்ணுறதுனால ஆரோக்கியமான எண்ணெயாக வந்து இருக்கும், தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த எள்ளு செடி மூலம் உற்பத்தி பண்ணக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எண்ணெய் வந்து வாங்க மாட்டோம், அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுவோம். நீங்களும் இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இடத்த வந்து வீணாக போடாமல் ஒரு முயற்சி பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்குன்னு. அப்புறம் முக்கியமான ஒரு தகவல் நண்பர்களே, நம்மளோட சேனலை வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எனக்காக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலில் வந்து ஏன் வந்து லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன், அதை வந்து கேளுங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் பேர் வந்து பாண்டியராஜன். தேங்க்யூ.